श्रीमते रामानुजाय नमः. ஸ்ரீபாஷ்ய சாரம் அந்த சீரீஸை பற்றி, அந்த தொடர் உபன்யாசத்தை பற்றி ஒரு அப்டேட். அதே சமயத்தில் அந்த சீரீஸ் விஷயமாக, அந்த சாரம் விஷயமாக ஒரு விண்ணப்பம், ஒரு ரிக்வெஸ்டும் விண்ணப்பம் செய்வதற்காக இந்த வீடியோ. பெரும்பாலும் இந்த ஸ்ரீபாஷ்ய சாரம் அப்படின்ற இந்த தொடரில் இதுவரையிலும் 3 வீடியோஸ், லெசன்ஸ், பாடங்கள், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், 3 பாடங்கள் போஸ்ட் பண்ணப்பட்டுள்ளன. இந்த 3 பாடங்களையுமே நன்றாக படித்தவர்கள் சில பேர் வந்தாச்சு. மேலும் சில பேர் படிச்சுட்டு இருக்கார்கள். இந்த 3 பாடத்தையும் நல்ல உரு போட்டு, இதில் அசை போட்டு நல்ல ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கார்கள். இந்த 3 வீடியோலையும் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற பிறகு ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட், நான் நல்லா பண்ணியாச்சு, இந்த 3 வீடியோவில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு என்று நமக்கே ஒரு எண்ணம் வந்த பிறகு, அப்படி நல்ல இதில் முயற்சி செய்தவர்கள் அவர்கள் எல்லோருடன் கூட ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்கஷன் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர், கேள்வி பதில் விதமாக தான் இருக்கும். ஒரு 10 பேர் தேர்றார்கள் அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த 10 பேரும் இந்த 3 வீடியோவிலையும் நல்ல ஒரு முயற்சி செய்தவர்களாக இருப்பார்கள். அப்போ அவர்களுடைய நிலை இருக்கே ஒரே விதமா இருக்கும். எல்லோருமே கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருப்பார்கள் இந்த வீடியோவை பத்தி. அப்போ லெவல் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது ஒரே விதமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் கேட்கிற கேள்வி மற்றவருக்கும் பயன்படும். அப்போ அந்த கேள்விக்கு பதில் என்னால் சொல்ல முடிஞ்சதே என்றால், அந்த பதிலானது கேட்கிற ஒருத்தருக்கு மட்டும் இன்றி மற்ற கூடியிருக்கிறவர்கள் எல்லோருக்குமே பயன்படுமாறு இருக்கும். ஆக இந்த டிஸ்கஷன் ஃபேஸ் இது ஒரு செஷன் வச்சுக்கலாம். ஒரு செஷன் முடியலை, இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுறதுக்குன்னு 2 செஷனாக கூட வச்சுக்கலாம். அது எவ்வளோ பேர் முன் வரார்கள் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஆனால் முன்வரவர்கள் நிச்சயமாக இதில் நல்ல முயற்சி செய்தவர்களாக இருக்கணும். அப்போதான் ஒரே லெவல் ஆஃப் நாலேஜ் எல்லோருக்குமே இருக்கும். அப்போதான் நல்ல டிஸ்கஷன் நல்ல வேகமாக போகும், நல்ல பயன்படும். இந்த டிஸ்கஷன் நடந்த பிறகு அடுத்தது எக்ஸாம்னு வச்சுக்கலாம். நானே கேள்வி கேட்பேன். இன்டர்னல் எக்ஸாமினேஷனாக இருக்கும். இந்த 10 பேர் அப்படின்னு ஒரு எண்ணிக்கை வச்சுட்டோம் இல்லையா? இந்த 10 பேர் டிஸ்கஷன்ல பாஸ் பண்ணிட்டு, அதை டிஸ்கஷன்லேருந்து அவர்கள் அந்த இன்ஃபர்மேஷனை சேகரித்து மறுபடியும் அதை அவர்கள் உருப்படணும். நம்ம முதல் வீடியோல ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்னு பிரம்ம விஷயத்துல நமக்கு அது அனவர்த்த சிந்தனம். பிரம்ம விஷயத்திலே அனவர்த்த சிந்தனம் தான். நமக்கு அது தியானமா இல்லாமல் ஒரு அனவர்த்த சிந்தனம், மறுபடியும் ஒரு அபியாசம், ஒரு முயற்சியாக இருக்கணும். அப்போ தெரிஞ்ச விஷயத்த 10 தடவை கத்துட்டோமே என்றால் ஒரு நல்ல மனசுல தங்கிடும். அதுக்கப்புறம் எங்க கேட்டாலும் சட்டுன்னு பதில் சொல்ல முடியும், நம்ம மனசுல இருக்கிறபடினால. அப்போ இதுதான் அந்த ப்ராசஸ். அப்போ இந்த 3 வீடியோ நல்லா படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்கஷன் ஃபேஸுக்கு அங்க இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் தெளிந்து, அதற்கு பிறகு தெளிவு ஏற்பட்ட பிறகு தெளிந்த விஷயத்த மறுபடியும் அபியாசம் பண்றது. அபியாசம் பண்ண பிறகு கடைசியில பரீட்சை. இப்போ இந்த 3 வீடியோவில் சின்னதான பரீட்சை, 10 நிமிஷம் போதும். இன்னும் பெரிய விஷயம் ஒன்றும் ஆகலை இந்த 3 வீடியோவில். அதனால ஒரு 10 நிமிஷம் பரீட்சை போதும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலா 10 நிமிஷம் பரீட்சை இருந்தால் போதும். இப்போ இந்த 3 ஒரு செட் ஆஃப் 3 வீடியோஸ் இது முடிஞ்சு போயிடும். இதே மாதிரி அடுத்தது ஜிக்ஞாசாதிகரணம் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அது சாஸ்திர யுனித்வாதிகரணம், தத்துவ சமன்வயாதிகரணம், நடுவில் ஜென்மாதிகரணம். இதுக்கு மேலே போக போக ஒரு முதல் பாதத்திலேயோ 2 முதல் அத்தியாயத்திலேயோ ஒரு கட்டமாக நம்ம எடுத்துட்டோம்னா, இதுலயும் அங்கங்க பாகங்களா பிரிச்சுட்டு செட் ஆஃப் 3 வீடியோஸ், செட் ஆஃப் 4 வீடியோஸ்ல அங்கங்க பரீட்சையை கண்டக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கடைசியா இந்த ஒரு பெரிய சிலபஸ்ல வித்வான்கள் இடத்துல பரீட்சைக்கு நாம் சேரத்துக்கு முற்படுவோம். வித்வான்களும் சித்தமாக தான் இருக்கார்கள், பரீட்சை பண்றதுக்கு சித்தமாக தான் இருக்கார்கள். ஸோ அப்போ இதான் ப்ராசஸ் இருக்க போகிறது இந்த ஸ்ரீபாஷ்யத்துல. அதனாலதான் 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு ஸ்ரீபாஷ்யத்துல கொஞ்சம் சில நாள்களாகவே இன்னும் போஸ்ட் பண்ணாம இருக்க. ஸ்ரீபாஷ்ய விஷயத்துல என்ன காரணம் அப்படின்னா, போஸ்ட் பண்ண வீடியோஸை நல்லா மனசுல வாங்கிட்டு அதை நல்லா பயிற்சி பண்ணணும்.
அதுக்காக தான் வந்து அந்த டைம் கொடுக்கறதுக்காக தான் ஸ்ரீபாஷ்யத்தை அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காரு. இது நடந்துட்டு இருக்கு. சில பேர் நல்லா படிச்சுட்டு இருப்பார்கள். மேலும் எல்லோருமே படிக்க வேண்டும் என்று விண்ணப்பம். இப்போ எல்லாருமே ஒரே சமயத்துல 3 வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் 3 வீடியோல நல்லா பயிற்சி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வர முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜோலிக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். ஒரு லெவல் ஆஃப் இன்டென்சிட்டியில தான் அவரால் படிக்க முடியும். ஆகையினால இப்போதைக்கு ஒரு 10 பேர் கூடி நாங்க படிச்சாச்சு, நல்லா படிச்சாச்சு அப்படின்னு தேர்ந்து வந்தார்களே என்றால், அவர் தேர்ச்சி பெற்று வந்தார்களே என்றால், அப்பொழுது அவர்களோட ஒரு டிஸ்கஷன், அவர்களுக்கு ஒரு இன்டர்னல் எக்ஸாம் அப்படின்னு. அதே போல இதே டைம்ல மேற்கொண்டு இன்னொரு 10 பேர் பேக்ரவுண்ட்ல படிச்சுட்டு இருக்கலாம். அடுத்த செட் அவா வருவா அப்படின்னு ஒவ்வொரு செட்டா கூட நம்ம ப்ரொசீட் பண்ணி போகலாம் அப்படின்றதுதான் பிளான் ஸ்ரீபாஷ்யத்தை பொறுத்த வரையிலும். இதுக்கு உதவுறதுக்காக இந்த ப்ரிப்பரேஷன்ல டிஸ்கஷன் ஃபேஸ்லயா இருக்கட்டும், அப்புறம் எக்ஸாமினேஷனுக்காகவா ஆகட்டும், இதுக்கெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரா சில ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டிருந்தேன். இதுக்காக குரூப்ல வந்து ஒரு ரிக்வெஸ்டும் போட்டேன், யாராவது வாலண்டியர் பண்ணணும் அப்படின்னு. பரம் உதாரணங்களான ஸ்ரீவைட் அவர்கள் ஒரு 10 பேர் கூடியிருக்கார்கள். அவர்கள் வந்து பிபிடி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ பிபிடியில போட்டுன்னு இருக்கா. ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அதாவது ஒரு பாயிண்ட்ஸ் ரிமெம்பரா எப்படி அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஃபார்மேட்ல எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கா. ஸோ அதுவும் முறையே வெளியிடப்படும். அதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, இந்த அபியாசத்துக்காகனா அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே போல மேற்கொண்டு அடுத்த ஸ்ரீபாஷ்யம்னா இப்போ ஜிக்ஞாசா அதிகரணம்னா ஆரம்பிச்சாச்சுன்னா அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாடத்துக்கு இன்ஃபேக்ட் இதுலயே இந்த அகில புவன அப்படின்றதுலயோ இல்லாட்டி தஸ்மே ராமானுஜாரி அப்படின்னு முதல் வீடியோல எடுக்கப்பட்ட ஸ்லோகத்துக்கேவோ ரிக்வஸ்டா சிலது வந்து இது கமெண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை கொடுத்தா எங்களுக்கு அப்பதான் புரியும். இப்போ திருவாய்மொழியிலும் வேதாந்தாச்சாரியருடைய ஸ்லோகம் ஒன்று பார்த்தோம், அதுக்கும் ஒரு கமெண்ட் கேட்டிருந்தேன், இந்த ஸ்லோகம் தெரிஞ்சதான அர்த்தத்தை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நிவாரணம் பண்றதுக்காகவும் இது மேற்கொண்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்பொழுது அதுல ஏதாவது பிரமாணங்கள் ஸ்லோகங்களா இருந்ததுன்னா கூடவே சேர்ந்து ஒரு ஹேண்ட் அவுட்டும் கொடுக்கப்படும், இந்த பிரமாணம் அதனுடைய ஒரு ஜிஸ்ட். ஸோ உபன்யாசத்தை வந்து சுலபமா ஃபாலோ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மேற்கொண்டு நடக்கும் அந்த ப்ராசஸ், அந்த ஒரு ஹேண்ட் அவுட் கொடுக்கறது அப்படின்றது. அப்போ உபன்யாசம் கேட்கும் பொழுது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஹேண்ட் அவுட் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் ஆனது கொடுக்கப்படும். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் தான் ஒரு பிடிஎஃப்ல வந்து ஒரு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் போட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு மேற்கொண்டு நடக்க போகிற விஷயம் அது. ஆக இப்ப ஸ்ரீபாஷ்யத்துக்கு என்ன ஒரு ப்ராசஸ் பார்த்தோமோ இதேதான் திருவாய்மொழிக்கும் நடக்கும். ஆனா என்னன்னா திருவாய்மொழிக்கு இவ்வளவு இன்டென்ஸா படிக்கணும்னு அப்படி அவசியம் இருக்காது. ஏன்னா ரொம்ப தெரிஞ்ச விஷயங்கள், ஆனா அனுபவமான விஷயங்கள் ஆகையினால ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா போயிடும். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொன்ன விஷயத்த நம்ம ஒரு 10 தடவை படிக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸசைஸா இருக்கும். அதுக்கு மேல நம்ம ஒன்றும் ஸ்ரீபாஷை மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்றது ஒண்ணு இருக்காது. ஆக இந்த வீடியோஸ் அதுவும் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீக்வன்சில வரணும் அப்படின்னா, நான் முதல்ல நினைச்சது தினமுமே ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு சில பேர் சொன்னது என்ன அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யம் ரொம்ப கஷ்டமான கான்செப்ட், தினமும் அது இருந்ததுன்னா எங்களுக்கு டைம் கிடைக்காது ப்ரிப்பேர் பண்றதுக்கு. சில பேருக்கு டைம் இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறவாளுக்கு டைம் இருக்கும், மற்றவாளுக்கு இதெல்லாம் டைம் கிடைக்காது. அதனால என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாள் விட்டு எவ்ரி ஆல்டர்னேட் டே ஸ்ரீபாஷ்யத்துல வீடியோ, அது வந்து ஒரு சீரீஸா இருக்கும், ஒரு 2-3 வீடியோ சேர்த்து வெளியிடப்படும் ஸ்ரீபாஷ்யம். ஒரு கட்டம் முடிகிற மாதிரி, அது 2 வீடியோல முடிஞ்சா சரி, இல்லாட்டி 3 வீடியோ வேணும் அப்படின்னா 3ஆவது வீடியோ ரிலீஸ். இப்போ இன்ட்ரடக்ஷனுக்கு அப்படிதான் ஆச்சு, 3 வீடியோ தேவைப்பட்டது. ஸோ ஒரு கட்டத்துக்கு ஒரு பகுதிக்கு 2-3 வீடியோ தேவைப்படலாம். அதை வந்து ஆல்டர்னேட் டேஸ்ல ஸ்ரீபாஷ்யம். அப்போ ஒரு 6 நாள்ல 3 வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீபாஷ்யம் வந்து 6 நாள்ல 3 வீடியோ வந்திருக்கு. அடுத்த ஒரு 3-4 வீடியோ திருவாய்மொழியை பத்தி இருக்கும், இதுவும் ஆல்டர்னேட் டேஸ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரகசியங்கள் அப்படின்னு மனசுல வச்சிருந்தேன். அதுக்குதான் ஒரு சுவாமி சொன்னார், ஏற்கனவே ஸ்ரீபாஷ்யம் திருவாய்மொழி ரெண்டுமே ரொம்ப டீப் கான்செப்ட்ஸ், இதெல்லாம் மனசுல உள்வாங்கி செய்யறதுக்கே நிறைய டைம் ஆகும். மேற்கொண்டு ரகசியங்கள் அப்படின்னு இருந்ததுன்னா அதுவும் ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப ஓவர்லோடா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அப்படி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ அங்கங்க திருவாய்மொழி ஸ்ரீபாஷ்யத்துக்கு நடுவில் சம்பிரதாய அர்த்தங்கள், சுலபமான சம்பிரதாய அர்த்தங்கள், ஆச்சாரிய சரித்திரங்கள், முக்கியமாக சில முக்கியமான பிலாசபிக்கல் கான்செப்ட்ஸ். இப்போ போன வாரம் நம்ம பார்த்ததுல இந்த லீலைனா என்ன, பகவானுடைய லீலைனா என்ன அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி இருந்திருக்கும் எல்லாரும் மனசுலையும். அதுக்கு ஒரு பதிலாக அமைந்தது அந்த லீலை அப்படின்றது என்னது, சம்சாரத்துக்கு என்ன காரணம், மோட்சத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சில ஆச்சாரியர்களுடைய அந்த டீப் பிலாசபி இருக்கு இல்லையா, அது அங்கங்க வெளியிடுற மாதிரி சில வீடியோஸ் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துக்கும் திருவாய்மொழிக்கும் நடுவுல இந்த மாதிரி வீடியோஸும்.
ஆனா இதுவும் வந்து மறுபடியும் இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல தான். அப்போ வந்து ஒரு செட் ஆஃப் 3 ஸ்ரீபாஷ்ய வீடியோஸ், செட் ஆஃப் 3 திருவாய்மொழி வீடியோஸ், நடுவில் இல்லாம ஸ்ரீபாஷ்யத்துக்கு திருவாய்மொழிக்கு அடுத்தது சில ஒரு சம்பிரதாய வீடியோஸ், ஆச்சாரிய சரித்திர வீடியோஸ், பார்த்தாமலை போன்ற கிரந்தங்கள், இந்த வீடியோஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆச்சாரியர்கள் ரிலேட்டடா, அவர்களுடைய அருள் வார்த்தைகளுக்கு ரிலேட்டடா ஏதோ ஒரு வீடியோஸ் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இதான் ஜஸ்ட் என்ன அப்படின்னா, எவ்ரி ஆல்டர்னேட்டே ஒரு வீடியோ வரும். ஸ்ரீபாஷ்யம் திருவாய்மொழியா இருந்ததுன்னா, அதுலேயும் முக்கியமாக அதில் பிரமாணங்களா இருந்ததுன்னா கூடவே சேர்ந்து ஒரு ஹேண்ட் அவுட் கொடுக்கப்படும். அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை கேட்டு, அந்த ஹேண்ட் அவுட்டை பயன்படுத்தி வீடியோவை கேட்டு ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணணும். ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு டிஸ்கஷன் ஃபேஸுக்கு வரணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் தான் டிஸ்கஷன் ஃபேஸ்க்கே வர முடியும். ஸோ டிஸ்கஷன் ஃபேஸுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு மறுபடியும் இன்னும் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கப்படும். அதுவும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கஷன் ஃபேஸ்க்கு வரதுக்கு. அதே பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் டாக்குமெண்ட்டை கொண்டு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிடலாம் அப்படின்னு. இது அவர்களுடைய பேசல. ஒரு எக்ஸாம் நினைச்சு பயந்துட வேண்டாம், ஐயோ எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு. ரொம்ப நல்லதுக்காக தான். எக்ஸாம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு 10-15 தடவை ஆச்சாரியாருடைய வாக்கியங்கள்லாம் நம்ம மனசுல போட்டு போட்டு அசை போடுவோம். அதனால அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் இந்த எக்ஸாம் அப்படின்றது. பயப்படவே வேண்டாம். அவர்களுக்கு என்ன டைம் கிடைக்கிறதோ. இப்போ சில பேருக்கு ரொம்ப டைம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 6 மாசத்துலயே ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஒரு கால் பாகத்துல நான் எக்ஸாம் கொடுத்துட்டேன், நல்லா எனக்கு உடையவர் சொன்னதெல்லாம் பாதி கால் பாகம் புரிஞ்சிடுது அப்படின்னு 6 மாசத்துல சில பேர் வந்துடுவா. சில பேர் அவ்வளவு டைம் கொடுக்க முடியாதவர்கள் இப்ப என்ன 1 வருஷத்துக்கு தெரிஞ்சுக்கலாமே, 1 வருஷம் கழிச்சு நான் ஸ்ரீபாஷ்யத்துல கிட்டத்தட்ட கால் பாகம் எக்ஸாமே கொடுத்துட்டேன், நல்லா எனக்கு வந்து அதுல ஒரு விற்பத்தின அறிவு வந்துடுது ஸ்ரீபாஷ்யத்துலன்னு. 6 மாசத்துல நடக்காதது 1 வருஷத்துல நடக்கட்டுமே, அவர்களுடைய பேஸ்ல அதுபடி போகட்டும். ஆக இந்த ப்ராசஸ் இப்படின்னா ஃபாலோ பண்ணப்படும். இதுல வந்து இப்போ அந்த ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா, அது எந்த விஷயத்துல என்றால் ஸ்ரீபாஷ்ய விஷயத்துல தான். இப்போ என்னாச்சுன்னா, இதுவரையிலும் இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்கும் பொழுது பிரமேயங்கள்லாம் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் இருந்தது இல்லையா, ரொம்ப வாஸ்டா இருந்தது, டீப்பாவும் இருந்தது. ஒரு அகில புவன் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அவ்வளவு அர்த்தமான சுத்தபிரகாஷிகாச்சாரியர் அவ்வளவு அர்த்தங்களை கொட்டி தீர்த்து இருக்காரு. அதனால ரொம்ப வாஸ்டா இருந்தது, டீப்பாவும் இருந்தது. ஆனா புரிஞ்சுக்கிறதுல பெரிய சிரமமா இருந்திருக்காது. ஆனா இப்ப அடுத்தது ஜிக்ஞாசாதிகரணம் அப்படின்னு போறோம் இல்லையா, இங்க கொஞ்சம் சிரமம் ஆரம்பிக்கும். இன்னொன்னும் மறுபடியும் எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷம் பெருக்கிறதுக்காக சொல்லிடுற விஷயத்த, சிரமம் அப்படின்றது முதல்ல தான் ஸ்ரீபாஷ்யத்துல. இந்த ஜிக்ஞாசாதிகரணம், ஜன்மாதிகரணம், அதே போல சாஸ்திரிய உணத்வாதிகரணம், சமன்வய அதிகரணம் சேர்த்து 4 அதிகரணங்கள் சேர்த்து சதுசூத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. 4 சூத்திரங்கள், 4 அதிகரணங்கள். இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம மலையை ஏறாம தான், மலையை சீக்கிரம் ஏறிட்டு அதுக்கப்புறம் கீழே வர்றது நிம்மதியா நம்ம வந்துட்டு இருப்போம் இல்லையா. மலை ஏறதுதான் கஷ்டம், கீழே இறங்குறது ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த கீழே இறங்குறது வந்து நிறைய நாள் நீண்டு இறங்கிட்டே இருக்கும். ரொம்ப நிம்மதியா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு அனுபவமாவே இருக்கும். கிட்டத்தட்ட திருவாய்மொழி மாதிரி இருக்கும் ஸ்ரீபாஷ்யம். கொஞ்சம் போக போக நல்ல ஆத்மா பத்தி தெரிஞ்சுப்போம், பரமாத்மா எப்படி அனுபவிக்க போறோம் அதை பத்தி தெரிஞ்சுப்போம். நல்ல விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். மேல இனிஷியலா ஆரம்பத்துல ஒரு 2 மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 2 மாசம் இல்லாட்டி 1 மாசத்துக்குள்ள அந்த 4 சூத்திரங்களை முடிச்சிட்டோம்னா 1 மாசம் வச்சுக்கோமே, அதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப அந்த கட்டத்துக்காக மட்டும் ஒரு விஷுவல் ப்ரிப்பரேஷனுக்கு, ஒரு விஷுவலைசேஷனுக்காக கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுறது. அந்த ஹெல்ப்பை எப்படி கோரலாம்னு நினைக்கிறேன்னா, எப்படி கேட்கலாம்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து இப்ப இந்த ஜிக்ஞாசாதிகரணம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு பேசிக் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றேன். அநேகமா இப்படியே புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த பேசிக் கான்செப்டை இப்படி சொல்லியே கூட புரிய வைக்க முடியும், பெரும்பாலும் புரிய வைக்க முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். புரிஞ்சிடும், அநேகமா புரிஞ்சிடும். ஆனா மனசுல நல்லா நிறுத்துவதற்கு கொஞ்சம் ஒரு பிரசன்டேஷன், ரொம்ப சொற்பமான ஒரு அனிமேஷன்லாம் கூட போக வேண்டாம், சாதாரண ஒரு பிரசன்டேஷன் இருந்தா கூட போதும். அது நம்ம இருந்ததுன்னா ஒண்ணுமே நல்ல மனசுல புரிய வச்சிட முடியும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை இருக்கு. ஆகையினால இப்ப நான் ஜிக்ஞாசாதிகரணத்தினுடைய ஒரு சின்ன அம்சத்தை மட்டும் சொல்றேன். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவர்கள் வந்து முன் வந்து இந்த அதிகரணத்தை பேஸ் பண்ணி, இந்த அதிகரணம் மொத்த அதிகரணத்தை நான் சொல்ல போறது இல்லை, ஒரு சின்ன அம்சத்தை சொல்லிட்டு அதனுடைய ஜிஸ்ட வந்து விஷுவலைஸ் பண்றதுக்காக ஒரு பிரசன்டேஷன் மூலமாக அது பிரசன்ட் பண்ணணும் அந்த விஷயத்த அப்படின்னு சில வாலண்டியர்ஸ் முன் வருமாறு கேட்டுக்கிறேன். இப்போ அந்த அதிகரண விஷயத்த ஒரு சுருக்கமா சொல்றேன். நம்ம அந்த இந்த ராமானுஜ சம்பிரதாய சாரம் அப்படின்றதனுடைய இன்ட்ரோடக்டரி வீடியோல பார்த்தோம் இல்லையா, ஒரு உதாரணத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இந்த ஸ்ரீ ஜிக்ஞாசாதிகரணம்ன்றது தான் முதல் அதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்துல.
இதுல வந்து அந்த பூர்வபக்ஷின்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்னன்னா, பூர்வபக்ஷம் அப்படின்றது என்னது, ஒரு சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தப்பான அர்த்தம் ஒண்ணு வருது இல்லையா, நமக்கு தோன்றது இல்லையா, அது உண்மையாவே ஒருத்தனுக்கு தோன்றட்டும், தோன்றாமல் போகட்டும், தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, ஒரு தப்பான அர்த்தம் வரத்துக்கு இருக்கு. அது வந்ததோ இல்லாட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கோ, ஏதோ ஒண்ணு. அப்படிப்பட்ட தப்பான அர்த்தம் தான் பூர்வபக்ஷம் அப்படின்றது. சோ அவன் என்ன சொன்னா, இந்த வேதாந்தம் உபனிஷத் அப்படின்றது பிரம்மத்தை பத்தியே சொல்லாது. ஏன் சொல்லாது அப்படின்னா, வேதாந்தம் அப்படின்றது வேதத்தினுடைய ஒரு பாகம். அது என்னது, வேதம்ன்றது கட்டளை தானே. அது எப்படி பிரம்மத்தை போய் சொல்லும்? பிரம்மம் அங்க இருக்கு, இங்க இருக்க போறது, இருந்தது அப்படின்றது கட்டளையான. ஆனா வேதமும் கட்டளை தானே. அதனால கட்டளையான வேதம் அது வந்து பிரம்மத்தை சொல்லாது. அதுக்கு என்ன ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம். யோகா டீச்சர் என்ன பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஆசனத்தை இப்படி பண்ணு பண்ணாத அப்படின்னு சொல்ல வந்தவர், அவர் வந்து அந்த ஊர்ல இப்படி இருந்தது, இப்படி இருக்க போறது அப்படின்னு சொன்னாருன்னா நமக்கு தோணி போயிடும், இவர் எதுக்காக வந்தார், சொல்லிக் கொடுக்க வந்தாரா, என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு நமக்கு தோணி போயிடும் இல்லையா. அதே மாதிரிதான் வேதத்திலையும் நடக்கும். அதனால வேதத்துக்கும் பிரம்மத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. வேதமானது இது பண்ணு பண்ணாதன்னு சொல்றதுக்காக தான் வந்தது வேதம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேதான் ஒரு கேள்வி வருது, ஏன் அப்படி சொல்றான்? வேதம் ஏன் வந்து பண்ணு பண்ணாது அப்படின்னு தான் சொல்லலாமான்னு? அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவே கூடாதுன்னு. அப்படின்னா அவனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, வேதத்தை விட்டுருவோம். சொல்லானது எல்லா சொற்களுமே பண்ணு பண்ணாத அப்படின்றதுக்காக தான் சொல்லே இருக்கு. ஸ்பீச் எதுக்காக இருக்கு அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் ஸ்பீச்சே இருக்கு. அங்க இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்பீச் கிடையாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி, அப்படின்னு ஒரு எண்ணத்தோட தான் இவன் இங்க வரான். இந்த ஜிக்ஞாசாதிகரணம் அப்படின்ற இடத்துல பூர்வபக்ஷி இருக்கான் இல்லையா, அவன் இந்த மென்டாலிட்டியோட தான் வரான், இந்த எண்ணத்தோட தான் வரான். அவனுடைய எண்ணம் என்ன, என்ன ஸ்பீச்சா இருந்தாலும் அது இன்ஸ்ட்ரக்ஷனா தான் இருக்கும். பண்ணு பண்ணாத அப்படின்னு தான் இருக்கும் இவனுடைய ஸ்பீச் ஆனது. அது அங்க இருக்கு, இங்க இருக்க போறது அப்படின்றது ஸ்பீச்சே கிடையாது அப்படின்றான். அப்ப ஏன் இப்படி சொல்றான் அவன் அப்படின்னா, இதுக்கு அடிப்படையா இந்த ஸ்பீச் அப்படின்றது என்ன, எப்படி வேலை செய்யறது அப்படின்றத பார்க்கணும். அடிப்படை கேள்வி என்னன்னா, ஸ்பீச்னா என்ன? கம்யூனிகேஷன். அப்போ பேசி புரிய வைக்கிறது, இதுதான். இப்ப நான் பேசுறேன், நான் ஏன் பேசுறேன், கேட்கிறவர்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் பேசுறேன். சரி, பேசினா புரியும் அப்படின்னு தெரிஞ்சுதானே நான் பேசுறேன். ஆனா எனக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சது ஒருத்தர் பேசினா அடுத்தவருக்கு புரியும் அப்படின்றது நமக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஒரு சினாரியோ கொண்டு வராம, எல்லா சாஸ்திரத்திலும் இந்த சினாரியோ கொண்டு வர, எல்லா சாஸ்திரிகளும் ஒத்துக்கக்கூடிய ஒரு சினாரியோ தான் இது. இந்த சினாரியோனா அந்த ஸ்திதியை கொண்டு வர ஒரு நிலை, என்ன நிலைப்பாடு அப்படின்றது இப்படி இப்படி யோசிக்கணும். 3 பேர் இருக்கா, மத்தியம விருத்தன், விருத்தன், பாலன். 3 பேர் யாரு? மத்தியமன் ஒருத்தன், முதல்ல விருத்தன் வச்சுக்கோமே, விருத்தன் ஒருத்தன், மத்தியமன், பாலன், 3 பேர். விருத்தன்ற வந்து வயசானவன், மத்தியமன் நடுவாந்தரமா இருக்கிறவன், பாலன் சிறு குழந்தை. இந்த 3 பேர் தை மாசம் மார்கழி மாசம்னு வச்சுக்கோமே, நல்ல நல்ல குழுக்குழுன்னு காத்தடிச்சுட்டு இருக்கு. அது வந்து அனுபவிச்சுட்டு கழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். 1 மணி நேரம் சைலண்டா 3 பேர் சும்மாவே இருக்கான், ஒண்ணுமே பண்ணல, 3 பேரும் உட்காந்துட்டு இருக்கார்கள். திடீர்னு என்ன பண்ணான், இந்த விருத்தன் இருக்கான் இல்லையா வயசானவன், அவன் என்ன பண்ணான்னா, அந்த நடுவாந்தரமா இருக்கிறவன் மத்தியமன் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து சொன்னாம மாட்டை கொண்டு வா அப்படின்னு சொன்னான். மாட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்ல இந்த மத்தியம விருத்தன் என்ன பண்ணான், மத்தியமன் என்ன பண்ணான், மாட்டை போய் கொண்டு வந்தான். இது அந்த பாலன், அந்த குழந்தை அதை பார்த்துட்டு இருக்கு. அந்த குழந்தை இப்ப என்ன யோசிக்கிறது அப்படின்னா, இது வரைக்கும் சும்மாதான் இருந்தான் அவன், 1 மணி நேரம் சும்மாதான் இருந்தான், இப்போ இந்த செயலை போய் செஞ்சுட்டு வரான் அவன், செயலை செய்யறான் அவன். இந்த குழந்தை யோசிக்கிறது, ஒருத்தன் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவான், என்ன வேண்டி இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை யோசிக்கிற திறமெல்லாம் குழந்தைக்கு உண்டு. அது வந்து நம்ம குழந்தை தானே, ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்க முடியாது. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல குதிக்கணும், ஒரு இடத்துக்கு குதிக்கணும் அப்படின்னா குழந்தை நல்லா பிளான் பண்ணி குதிக்கும். அந்த ஆராய்ச்சி சாமர்த்தியம் சின்ன வயசுலயே வந்துடும் எல்லாருக்குமே. அதனால இந்த குழந்தை இப்ப பார்த்துட்டு இருக்கு இல்லையா, இது கண்டிப்பா சயின்டிபிக்கா இப்ப ஆராயிருது. இந்த குழந்தை நம்மளும் அந்த மாதிரிதான் இருந்திருப்போம். அந்த ஆராய்ச்சினால்தான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஸ்பீச், ஹவு ஸ்பீச் ஒர்க்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு தான் இப்போ நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றோம். ஸோ நான் பேசினா ஒருத்தர் புரியும் அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுட்டு அப்படின்னா இதான் நடந்திருக்கும். நம்மளுடைய சின்ன வயசுலயும் இதான் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இந்த குழந்தை என்ன பண்றது, இப்போ வந்து அது பாக்குறது, இவன் வந்து ஒரு செயலை செய்யறான் அப்படின்றது அந்த குழந்தை பாக்குறது. அந்த குழந்தை யோசிக்கிறது, நானா இருந்தா அந்த குழந்தை, நான் அப்படின்ற அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது என்ன பண்ண என்ன நினைக்கிறது அப்படின்னா, நானா இருந்தா ஒரு செயலை எப்போ நான் செய்வேன், இந்த செயலானது எனக்கு நன்மையை கொடுக்கும், எனக்கு ஏதாவது இஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா தான் அந்த செயலை நான் இறங்குவேன். ஒண்ணு எனக்கு நன்மையை கொடுக்கணும்,
இல்லாட்டி அவங்க அப்பா அம்மாவுக்கோ நன்மை கொடுக்கணும். அப்பா அம்மாவுக்கு நன்மைனா அது எனக்கும் நன்மைதான். ஏதோ ஒரு சுத்தி சுத்தி கடைசியில என்னிடத்துல நன்மை அப்படின்னு வந்து சேரணும். அப்பதான் நான் அந்த செயலை செய்வேன் அப்படின்னு குழந்தை யோசிக்கிறது. இப்போ இந்த மத்தியமன் இருக்கான் இல்லையா, நடுவாந்தரமான இருக்கிறான், அவன் வந்து போய் மாட்டை கொண்டு வரான் அப்படின்றத பாக்குறது அந்த குழந்தை யோசிக்கிறது. அப்போ இத்தனை நேரம் சும்மா இருந்தவன் இப்ப என்ன பண்றான்னா மாட்டை போய் கொண்டு வரான். அப்போ உனக்கு ஏதோ தோணி இருக்கு, மாட்டை கொண்டு வருது நன்மை பயக்கும், இது ஒரு நல்ல செயல், இது எனக்கு அந்த மத்தியம விருத்தனுக்கு அந்த நடுவாந்தரமா இருக்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கான் இந்த மத்தியமன். ஆகையினால்தான் அவன் கொண்டு வரான் அப்படின்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சுட்டு அவ இன்னும் யோசிக்கிறது, சரி 1 மணி நேரத்துல திடீர்னு ஏன் அவனுக்கு இது புரிஞ்சது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த விருத்தன் இருக்கான் இல்லையா வயசானவன், அவன் வாயே திறக்கல. மாட்டை கொண்டு வா அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொன்னான். அவன் மாட்டை கொண்டு வா அப்படின்னு எக்ஸாக்டா பிரிச்சுல அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா அதுக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு, அவன் ஏதோ சொன்னான், சொன்னதை கேட்டு இவன் செஞ்சான் அப்படின்றது மட்டும் அந்த குழந்தைக்கு தெரியும். செய்யறதுக்கு முன்னாடி என்ன வேணும், ஒரு அறிவு வேணும். என்ன, இந்த செயலானது எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்ற அறிவு இருந்தாதான் யாருமே செயல்படுவோம். பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோபின பிரவர்த்தத்தைன்னு சாஸ்திரம் சொல்லும். என்னன்னா, ஒரு பிரயோஜனத்தை கணிசியாமல் கருதாமல், ஒரு பலனை கருதாமல் மந்தன் மூடனா இருக்கிறவன் கூட ஒரு செயலை செய்யவே மாட்டான். மூடனாக இருந்தா கூட ஒரு பலனை கருதிதான் அந்த செயலை செய்வான் அப்படின்றது சாஸ்திரம் சொல்றது. எல்லாருமே ஒப்புக்கொள்ற விஷயம் தான் அது. அப்போ இந்த மத்தியமனானவன் மாட்டை கொண்டு வரான் இல்லையா, அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு மாட்டை கொண்டு வர்றது நல்லது, ஏதோ ஒரு விதத்துல நல்லது. சொன்ன அந்த ஆச்சாரியனுக்கு அந்த விருத்தனுக்கு அவனுக்கு வேண்டியது அப்படி நல்லதோ, இல்லாட்டி தனக்கே நல்லதோ, ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது தெரிஞ்சுட்டுதான் இவன் மாட்டை போய் கொண்டு வரான். எப்படி தெரிஞ்சுட்டான், வயசானவர் விருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்ல கேட்டு இவன் தெரிஞ்சுட்டான் அப்படின்னு. இப்ப குழந்தை என்ன பண்றது, எல்லாத்தையும் சேர்த்து கலெக்டிவா அனலைஸ் பண்ணி ஆராயறது என்ன பண்றது அப்படின்னா, அப்போ அந்த விருத்தர் இருக்காரு இல்லையா வயசானவர், அவர் சொல்ல இவனுக்கு புரிஞ்சிருக்கு. என்ன புரிஞ்சிருக்கு, இந்த மாட்டை கொண்டு வருது நல்லது, அது காரியம், அது செய்ய தகுந்தது அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கான் அவன். அப்போ ஒருத்தர் சொல்ல ஒருத்தன் புரிஞ்சுட்டு இருக்கான், இதான கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் என்னன்னு பார்த்தோம். ஒருத்தர் சொல்ல எதுக்காக சொல்றாரு, அடுத்தவனுக்கு புரியறதுக்காக. அப்ப இந்த குழந்தை இப்ப பார்த்துட்டு இருக்கு இல்லையா, இது என்ன யோசிக்கிறது இந்த குழந்தை, அப்போ சொல்லுதல் அப்படின்றது புரிதலுக்கு ஒரு சாதனம். கம்யூனிகேஷன்ன்றது இட்ஸ் a மீன்ஸ் ஆஃப் கன்வேயிங் அவர் ஐடியாஸ் அப்படின்றது இப்பதான் புரிஞ்சுட்டு இருக்கு அந்த குழந்தை. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்பீச் ஹவு இட் ஒர்க்ஸ். எப்படி வந்து ஸ்பீச் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்றதுனா இதுதான் அந்த ப்ராசஸ், இதுதான் விவகாரம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஸோ விவகாரம்னா செய்கை இருக்கு இல்லையா, ஒருத்தன் வந்து செயல்படலாம். ஸோ செயல்படணும்னா என்ன வேணும், இந்த செய்கையானது எனக்கு காரியம் அப்படின்னா காரியதா புத்தி அப்படின்னு சொல்லுவார்கள். இது எனக்கு காரியம், எனக்கு கர்த்தவியம், இது எனக்கு செய்ய தகுந்தது அப்படின்னு அவனுக்கு தோணினாதான் செய்ய போறான். எப்படி தோணித்தவனுக்கு, அந்த அறிவு எப்படி ஏற்பட்டது, இன்னொருத்தர் சொல்றதுனால ஏற்பட்டது. அப்ப வந்துருச்சு, இன்னொருத்தர் சொல்ல இவனுக்கு அறிவு ஏற்படுறது, இது எனக்கு காரியம், நான் செய்ய வேண்டியது இது அப்படின்னு. அப்போ ஒருத்தர் சொன்னால் அறிவு பிறக்கும். அப்போ இந்த சென்டென்சஸ் இது வந்து என்ன பண்ணும்னா கம்யூனிகேஷனுக்கு உதவும், கன்வே பண்ணும் அர்த்தத்தை அப்படின்னு குழந்தை தெரிஞ்சுக்கிறது. அதனால அது என்ன பண்றதுன்னா, நாளைக்கு மறுபடியும் அது யார்கிட்டயாவது ஒண்ணு கன்வே பண்ணணும் அப்படின்னா இப்பதான் முதல்ல தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு இல்லையா, சோ பேசினா அடுத்தவனுக்கு புரியும் அப்படின்னு. சோ பேச்சானது அது பயன்படுறது நாளைக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு. அந்த குழந்தைய இப்ப என்ன பண்றதுன்னா பேசி தன்னுடைய ஐடியாஸை கன்வே பண்றது அப்படின்னு தான் ஜிக்ஞாசா அதிகரணத்தினுடைய ஒரு ஆரம்ப கட்டம் அது. இதுக்கு மேல நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி வேதமானது வெறும் கட்டளை மட்டும் கிடையாது அப்படின்றதெல்லாம் எல்லாம் கொண்டு வரணும், மேல ஜிக்ஞாசா அதிகரணம் ப்ரொசீட் ஆகும். இப்போ அடியனுக்கு வேண்டுவது என்ன அப்படின்னா, அநேகமா இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்த புரிஞ்சுட்டு இருக்கலாம். வெறும் இந்த வீடியோவை பார்த்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம், நம்ம வந்து இந்த பேசினா அடுத்தவனுக்கு புரியும் அப்படின்றத எப்படி கிரகிக்கிறோம் அப்படின்னா, சின்ன வயசுல நம்ம ஓட்டி பார்த்திருக்கணும். இதெல்லாம் நடந்திருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில, இப்படிதான் கிரகிச்சிருப்போம், ஒருத்தர் பேசினா அடுத்தவருக்கு புரியும் அப்படின்னு. ஆனா இது மட்டுமே கிடையாது மீன்ஸ். இதான் அந்த பூர்வபக்ஷிக்கும் நமக்கும் வாசி. பூர்வபக்ஷின்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் சொல்றான் இது மட்டுமே தான் மீன்ஸ். ஒரு சப்தமானது அது வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு உதவும், ஐடியாஸை கன்வே பண்றதுக்கு உதவும் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கோம்னா இந்த ஆக்ஷன்ஸை பார்த்துதான் தெரிஞ்சுப்போம் அப்படின்றதுதான் இந்த ஜிக்ஞாசாதிகரணத்துல இருக்கக்கூடிய பூர்வ பட்சம். ஆனா அது சரியான அர்த்தம் கிடையாது. ஏன்னா சாஸ்திரங்கள்ல இருக்கிறவர்கள் என்ன சொல்றார்கள் அப்படின்னா, சக்தி கிரகம் வியாக்கரண உபமான கோஷ ஆப்த வாக்கியாத் வாக்கியஸ்ய சேஷாத் விவகாரதஸ்ச வாக்கியஸ்ய சேஷாத் விருத்தேர் வதந்தி சாநித்யதா சித்தபதஸ்ய விருத்தாகான்னு
8 உபாயங்கள். இந்த சொல்லானது ஒரு பொருளை குறிக்கும், இன்னபடிப்பட்ட பொருளை குறிக்கும் அப்படின்றதுக்குலாம் இந்த சொல்லானது பயன்படும் அப்படின்னு வெறும் இந்த ஆக்ஷன் மட்டும் கிடையாது, நிறைய உபாயங்கள்லாம் ஆராய்ஞ்சு வச்சிருக்கார்கள் சாஸ்திரத்துல இருக்கிறவர்கள்லாம். சோ அதான் இப்ப பேசிக் டிஃபரன்ஸ். சோ இதை புரிஞ்சுட்டாதான் நம்ம வந்து இந்த ஜிக்ஞாசாதிகரணத்தை ப்ரொசீட் பண்ண முடியும். ஏன்னா என்ன வேண்டியிருக்கு நமக்கு, பூர்வபக்ஷி ஒண்ணு சொல்றான், அதுக்கு மேல நான் தான் சித்தாந்தி. சரியா? அந்த சரியான அர்த்தத்தை சொல்றவர் தான் சித்தாந்தி, உடையவர் தானே சித்தாந்தி. அவர் வந்து ஒரு அர்த்தத்தை சொல்ல போறார். சோ இவன் சொல்ற அர்த்தத்தை ஏன் தப்பு அப்படின்றது முதல்ல அவன் என்ன சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா தானே அவன் சொல்றது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். சோ அவன் சொல்றது இதுதான், என்னன்னா ஸ்பீச்ன்றது வந்து இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் அவர் ஐடியாஸ் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கோம்னா இந்த மூலமா தான், இந்த ஆக்ஷன்ஸை பார்த்துதான். அதுக்குதான் விவகாரம் அப்படின்னு பேர். சோ விவகாரத்தினாலதான் இந்த சக்தி கிரகமானது ஏற்படும். சக்தி கிரகம் அப்படின்னா ஒரு ஸ்பீச் ஆனது அது ஒரு ஐடியாவை கன்வே பண்றதுக்கு சக்தியை கொண்டது, சாமர்த்தியத்தை கொண்டது. ஒரு சொல்லானது ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு சாமர்த்தியத்தை கொண்டது அப்படின்னு அந்த சக்தி இருக்கு இல்லையா, அது இருக்கு அப்படின்றது நம்ம இந்த ஆக்ஷனை பார்த்துதான், விவகாரத்தை பார்த்துதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பூர்வபக்ஷம். ஆக எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு 2-3 ஸ்லைட்ஸ்ல கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா விஷுவலைஸ் பண்றதுக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். இப்போ கேட்டதே புரிஞ்சதுன்னா நல்லது, இன்னும் நல்லா புரியறதுக்கு விஷுவலைசேஷன் இருந்ததுன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக எப்படி எனக்கு ஸ்லைட் வேணும் அப்படின்னா, இப்போ முதல்ல இந்த 3 பேர் இருக்கார்கள், இந்த பாலன், அதே போல மத்தியமன், அதே போல விருத்தன், 3 பேர் இருக்கான். இந்த விருத்தன் சொல்றதை கேட்டு இவன் போய் மாட்டை கொண்டு வரான். இதுக்கப்புறம் இது நடக்கிறது, இதுக்கப்புறம் ஃபுல்லு அனாலிசிஸ் தான், ஆராய்ச்சி. இந்த பாலன் இருக்கான்ல, சின்ன குழந்தை, அவன் பண்ணக்கூடிய அனாலிசிஸ். அவன் என்ன பண்றான், ஒருத்தன் வந்து ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலே இந்த செயலானது எனக்கு செய்ய தகுந்தது, எனக்கு நன்மையை பயக்கும், நன்மையை கொடுக்கும் அப்படின்ற எண்ணம் இருந்தாதான் ஒருத்தன் செயலையே செய்வான். இந்த மத்தியமன் இந்த செயலை செய்யறான். அப்ப இந்த மத்தியமனுக்கு என்ன எண்ணம் வந்திருக்கு, இந்த செயலானது எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கு. இந்த எண்ணம் எப்படி வந்தது, இதுவரையிலும் இந்த எண்ணம் வந்து அவன் போகல, திடீர்னு புதுசா இந்த எண்ணம் எப்படி வந்தது, இந்த விருத்தன் இருக்கானே வயசானவன், அவன் வந்து ஏதோ ஒண்ணு சொன்னதுனாலதான் எனக்கு இந்த எண்ணம் வந்தது அப்படின்னு உடனே இப்ப என்ன பண்றான் இந்த குழந்தை, அப்ப சொன்னா அடுத்தவனுக்கு எண்ணம் அந்த புரிய வரும், சொன்னால் ஒரு தெரிதல், ஒரு புரிதல் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் இல்லையா. இதுதான் அந்த சொல்லானது ஒரு அர்த்தத்தை குறிக்கும்னா என்னது, புரிய வைக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப சொல்லானது ஒரு அர்த்தத்தை கன்வே பண்ணும் அப்படின்றத இப்பதான் இந்த குழந்தை தெரிஞ்சுக்கிறான். இப்படின்றத ஒரு 3-4 ஸ்லைட்ல வந்து கொஞ்சம் போட்டு காமிச்சு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இதை யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இது அவசியம் முன் வந்து இது பண்ணணும். ஒரு 4-5 அதிகரணங்கள் இனிஷியலா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸா ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம்னா கொஞ்சம் இவ்வளோலாம் ரொம்ப இன்டென்ஸாலாம் இருக்காது, வெறும் இந்த ஒரு பிடிஎஃப் ஒரு ஹேண்ட் அவுட் கொடுத்தாலே எல்லாமே புரியுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ இதை மட்டும் இந்த கான்செப்டை ஒரு விஷுவலா கொண்டு வரதுக்கு முன் வரவர்கள், நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய, அதாவது இந்த ராமானுஜ தர்ஷனம் அதனுடைய யூடியூப் சேனலினுடைய இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த இமெயில் அட்ரஸையும் இந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, இனிஷியலாக ஒரு சின்ன பண்ணுறதுக்கு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாள், அந்த மாதிரி சின்ன ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அனுப்பிச்சா கூட போதும். அதுக்கு மேற்கொண்டு நான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்க. ஸோ இப்போ வந்து ஏதாவது ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் நல்லா இருந்தது அப்படின்னா, முக்கியமாக இது வந்து டைம் கமிட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஒரு அடுத்த ஒரு 4-5 அதிகரணங்கள் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு கமிட்டடாக யாராவது முன் வரணும். வந்தார்கள் என்றால் ஒரு 1-on-1 டிஸ்கஷன் நம்ம வச்சுட்டு நான் மேற்கொண்டு ஜிக்ஞாசாதிகரணம் என்ன அதனுடைய ஃபுல் கான்செப்டையும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதை வந்து ஒரு விஷுவலாக கொண்டு வரலாம். இப்போ இது வந்து ரிடண்டண்டா இருக்கக்கூடாது, ஒருத்தர் பண்ணி மறுபடியும் இன்னொருத்தர் பண்ணிட்டார் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, அநேகமா எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல மெம்பர் ஆயிருக்கலாம். இது யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவெல்லாம் அநேகமா மெம்பர் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் மெம்பர் ஆயிடுங்க. ஆனாதான் கொஞ்சம் கம்யூனிகேஷன் வந்து சுலபமா நடக்கும். அந்த வாட்ஸ்அப் லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். ஆக என்னுடைய இமெயில் அட்ரஸையும் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு, அதுல தான். ஏன்னா எப்படியுமே வந்து டிஸ்கஷன் எக்ஸாமினேஷன்லாம் சேரணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தால் தான் கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஸ்ரீபாஷத்தினோட டிஸ்கஷனோ இல்லாட்டி எக்ஸாமினேஷனோ, திருவாய்மொழியோட டிஸ்கஷனோ இல்லாட்டி எக்ஸாமினேஷனோ எல்லாத்தையும் ஈடுபடணும், அதுல பங்கு கொள்ளணும் அப்படின்னா அவசியம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து சேரணும். ஸோ அந்த ரெண்டுத்தையும் கொடுக்குறேன். யாராவது 2-3 பேர் வந்து ஏற்கனவே வந்து பண்ணியாச்சு அப்படின்னா நான் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்ணிடுறேன், போதும் இது நடந்தாச்சு, மற்றவெல்லாம் இதுல மறுபடியும் சிரமப்பட வேண்டாம் அப்படின்றதையும் போஸ்ட் பண்ணிடுறேன்.
ஆனா அட்லீஸ்ட் கண்டிப்பா ஒரு 2-3 பேராவது முன் வரணும் அப்படின்னு நான் அப்படின்னு விண்ணப்பிக்கிறேன். இதுதான் இந்த வீடியோனுடைய இது. அதான் என்னன்னா, இப்போ ஸ்ரீபாஷ்யம் எப்படி ப்ரொசீட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கணும். ஆல்டர்னேட் டேஸ்ல ஸ்ரீபாஷ்யம், திருவாய்மொழி, ஆச்சாரிய ஸ்ரீ சுக்திகள் அப்படின்னு ஒரு ஒரு ஆல்டர்னேட் டேஸ்ல ஏதாவது வந்துட்டே இருக்கும் ஒரு உபன்யாசம். அதுல வந்து ஸ்ரீபாஷ்யம், திருவாய்மொழி அதுல மட்டும் டிஸ்கஷன், எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கும். ஸ்ரீபாஷ்யத்துக்கு இனிஷியலா கஷ்டமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் சுலபமா இருக்கும், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால ஒரு 6 மாசம் இருந்தா கூட நமக்கு அதோட பலன் நல்லா தெரியும். ஸ்ரீபாஷ்யம் நிறைய கவர் பண்ணலாம் ஸ்ரீபாஷ்யத்துல 6 மாசத்துல. அதே போல திருவாய்மொழி இருக்கவே இருக்கு. நம்மளுடைய அவதாரிகையிலே எவ்வளவோ அம்சங்கள்லாம் நிறைய வரப்போகுது. அதுவும் திருவாய்மொழி பத்தியும் சம்பிரதாய பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதனால அடியேன் அது கூட சேர்த்து இந்த விண்ணப்பத்தையும் மனசுல வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த பிரசன்டேஷன், இந்த ஜிக்ஞாசாதிகரணத்தினுடைய பூர்வபட்சத்தை பத்தி என்ன சொன்னேனோ அதை பிரசன்ட் பண்றதுக்கு, விஷுவலைசேஷன் கொண்டு அந்த விஷுவலைஸ் பண்றதுக்கு என்ன வேணுமோ அதை உதவி செய்யணும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.